ஊடுருவலால் ஏற்படும் மக்கள் தொகை மாற்றங்களை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வு செய்வதற்கான அந்த உயர்மட்ட குழுவை அமைத்து மத்திய அரசு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த குழு என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போ இந்த குழுவை மத்திய அரசு ஏற்படுத்துவதற்கான முழு காரணம் என்ன, முழு பின்னணி என்ன, இந்த குழு யார் தலைமையில் இயங்கும், மொத்தம் எத்தனை பேர் குழுவில் இருப்பாங்க, இவங்க என்ன செய்வாங்க? அதாவது நாட்டில் ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து வெளியேற்றுவதற்கான முதல் கட்ட நடவடிக்கையை மத்திய அரசு தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஊடுருவல் காரணமாக நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு ஹை பவர்டு எம்பவர்டு கமிட்டி ஒன்றை அமைத்திருக்கிறது. உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஆணையர் மற்றும் துர்கா சங்கர் மிஸ்ரா என்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, பாலாஜி ஸ்ரீவஸ்தவா என்ற ஓய்வு பெற்ற IPS அதிகாரி மற்றும் டாக்டர் ராஷ்மிகா ரவி ஆகியோர் இந்த குழுவில் இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் ஊடுருவல் காரணமாக நாட்டினுடைய எல்லைப்புற பகுதியில் ஏற்படக்கூடிய மக்கள் தொகை கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்யவும், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டறியவும், அதனை எதிர்கொள்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு அறிக்கை அளிப்பதும் பல்வேறு பணிகளை இந்த குழு செய்ய இருக்கிறது. அதாவது இது என்ன மக்கள் தொகை கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றம் என்று நாம் பொதுவாக பார்த்தால் நமக்கு சில கேள்விகள் எழலாம். இதனுடைய பின்னணி இந்த வங்கதேசத்திலிருந்தோ அல்லது பிற அண்டை நாடுகளில் இருந்தோ இந்தியாவில் தொடர்ச்சியாக சட்டவிரோத குடியேற்றம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது இதனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வைத்துதான் தேர்தலை எதிர்கொண்டது. அதன் பிறகு அண்மையில் நடைபெற்ற அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல், பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே பிரச்சனையை முன்வைத்துதான் தேர்தலை எதிர்கொண்டது. அதாவது இந்த ஊடுருவல், புஷ்பைத்தியா என்று அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த ஊடுருவல் காரணமாக இந்தியாவினுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும், இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினரின் நிலங்கள் பறிக்கப்படுவதாகவும், இளைஞர்களுடைய வாழ்வாதாரமும் வேலை வாய்ப்பும் பறிக்கப்படுகிறது என்று தொடர்ச்சியாக பாஜக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் கூட இதனால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை பற்றி குறிப்பிட்டதோடு இவற்றை ஆய்வு செய்வதற்கு வெகு விரைவிலேயே இந்த நேஷனல் டெமோகிராபிக் மிஷன் என்ற ஒரு இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். பிரதமர் அறிவித்த அந்த அறிவிப்பை தொடர்ந்துதான் தற்போது இந்த நேஷனல் டெமோகிராபிக் மிஷன் தொடர்பான ஒரு குழுவை தற்போது மத்திய அரசு அமைத்திருக்கிறது. இன்னைக்கு வங்கதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் இந்தியாவில் சுமார் 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் இருப்பதாக மத்திய அரசு நாடாளுமன்றத்திலேயே ஏற்கனவே தெரிவித்திருந்தது. எனவே இந்த குழுவினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது எங்கெல்லாம் முதலில் சட்டவிரோத குடியேறிகள் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள், எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், அவர்களை கண்டறிவது எப்படி, அவர்களை திருப்பி வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த குழு ஆய்வு செய்யும் என்றே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தால், நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊடுருவல்காரரையும் நாங்கள் கண்டறிந்து வெகு விரைவில் வெளியேற்றுவோம், டிடெக்ட் அண்ட் டிபோர்ட் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே கூட இந்த கருத்தை அவர் சொல்லியிருந்தார். எனவே நாட்டில் இருக்கக்கூடிய ஊடுருவல்காரர்கள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதற்கான முதல் பணியை மத்திய அரசு துவங்கியிருப்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. ரைட், விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.